Hello, my dear YouTube viewers. I am Valala Sundar speaking. அன்புக்குரிய யூடியூப் நண்பர்களே, அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, இன்று பெண்கள் அடிமைத்தனம் என்பதை பற்றி ஒருவாறு அலசி பார்க்கலாம் என்று வந்திருக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தாலும் எனக்கு சுட்டி காட்டுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். பெண்கள் அடிமைத்தனத்தில் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இன்று கலாச்சாரத்தின் வளர்ச்சி அல்லது சீரழிவு கூட என்று சொல்லலாம். அதன் அடிப்படையில் சுதந்திரம் அடைந்தது போல ஒரு பாவனை இருக்கின்றது. ஆக்சுவலி பெண்கள் அடிமைத்தனம் என்பது ஒரு பெரிய நீண்ட கதையாக கூட இருக்கலாம். காலங்காலமாக பெண்கள் எவ்வாறு அடிமைத்தனம் படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி சிந்திப்போம். உதாரணத்திற்கு, ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது நான் சொல்லவில்லை, கொஞ்சம் காலத்திற்கு முன்னாடி, அவன் படிக்க செல்லட்டும், பாப்பா 10வது படித்தால் போதும், அதுக்கு மேல் வேண்டாம், கல்யாணம் செய்து கொடுக்க போகிறோம், அது போதாதா, அந்த படிப்பு போதாதா என்று சொல்லி ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை வைத்து விடுகிறார்கள். ஆனால் நிறைய குடும்பத்தை சேர்ந்த சற்று மேல்தட்டு மக்கள் மிக கவனமாக பெண் பிள்ளைகளை படிக்க வைத்து வேலைக்கு அமர்த்தி கை நிறைய சம்பாதிக்கவும் வைக்கிறார்கள். அங்கு அடிமைத்தனம் என்பது இல்லை, ஆனால் வேறு விதமான அடிமைத்தனம் உள்ளது. அப்படி இருந்தாலும் சம்பாதித்தாலும் வீட்டுக்கு நிறைய விஷயங்களில் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு காதல் என்று கொள்வோம். அந்த பெண்கள் அவர்கள் விருப்பம் போல ஒரு ஆடவனை தேர்ந்தெடுக்க முடியாது. என்னதான் படித்திருந்தாலும் சம்பாதித்தாலும் அங்கு ஜாதி, மதம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தடையாக இருந்து அது அவர்களை அடிமைப்படுத்தி விடுகின்றது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஏன் அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். முதலில் பெண்களுடைய உடல் அமைப்பு, வாழ்க்கை தரம், பலவீனம் இவைகளெல்லாம் வைத்துத்தான் பெரியவர்கள் அடிமைத்தனம் செய்யவில்லை, பாதுகாப்பாக வைத்தார்கள். அதை நாம் அடிமைத்தனம் என்று சொல்லிவிட்டோம். இதுதான் பிரச்சனை. ஒரு ஆண் நடு ராத்திரியில் எங்கு வேணாலும் செல்லலாம். ஆனால் ஒரு பெண் செல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆண்கள் அந்த காலத்தில் இருந்ததை விட இன்று அதிகம் கீழ்த்தரமாக நடந்து கொள்ளும் அளவிற்கு கலாச்சார அழிவு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் ஒரு பெண் சென்றால் உடனே வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து, மாமே அங்கே பார் என்று சொல்லி பின்தொடர்கிறார்கள். தவறுக்கு வழிவகை செய்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எப்படி பெண்களை சுதந்திரமாக வைத்திருப்பது? சிந்தித்து பாருங்கள். அவர்களை பாதுகாப்பாக வைத்தார்கள் பெரியவர்கள் அன்று. அதை அடிமைத்தனம் என்று சொல்லிவிட்டார்கள்.
சான்றோர்கள் பெருமக்கள் பெண்களை அந்த காலத்தில் வேலைக்கே அனுப்புவதில்லை. ஏன் கல்வி கூட அதிகம் படிக்க வைப்பதில்லை. வீட்டு வேலையை பார்த்தால் போதும். இந்த கல்வியானது சில நேரங்களில் பொருளாதாரத்திற்கு வழிவகை செய்கின்றது. ஆனால் கலாச்சாரத்தை பாதுகாக்கின்றதா என்றால் இல்லை. கலாச்சாரத்துக்கும் இந்த சந்தை கல்விக்கும் சம்பந்தமே இல்லை. வாழ்க்கை கல்வியை யாரும் போதிப்பதும் இல்லை. வருமானம் வந்தால் போதும், ஒழுக்கத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை. கற்பு என்பது நமக்கு தேவையே இல்லை. ஒரு பெண் ஒரு ஆடவனிடம் பழகிறாள். அவன் வேலை முடிந்தும் அவன் சென்று விடுகிறான். அப்போது அவள் உணர்கிறாள். அவள் என்ன செய்வாள்? கற்பு நெறி பேசிக்கொண்டா இருப்பாள். வேறு ஒரு திருமணம் செய்து கொள்கிறாள். இங்கே அந்த பெண்ணுக்கு துரோகம் யார் செய்தது? ஒரு ஆண். அதே போல் ஒரு நல்ல ஆடவன், ஒரு பெண் ஒழுக்கம் இல்லாதவள் அழகாக பேசி மயக்கி அவனை தன் வசப்படுத்தி அவனிடம் உள்ள பணத்தை எல்லாம் பறித்து கொள்கிறாள். பிறகு அவனை விட்டு விலகி அடுத்த ஆளை தேடுகிறாள். அங்கு வருமானத்தை தேடுகிறாள். அவளுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை வளர்த்து கொள்கிறாள். அந்த ஆண் என்ன செய்வான்? பாரதி சொன்னார், காதல் செய்வீரே காதல் செய்வீரேன்னு. காதல் எவ்வாறு செய்வது? நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணா, நல்ல ஒழுக்கமுள்ள ஆணா என்று எவ்வாறு கணிப்பது? மிகுந்த கஷ்டம். அதனால்தான் நான் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், முதலில் திருமணம் செய்யுங்கள், பிறகு காதல் செய்யுங்கள் என்று. எப்படி போனாலும் போராட்டம்தான் பெண்களுக்கு, ஆண்களுக்கு அல்ல. பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் எங்கு வேணாலும் சென்று பாருங்கள். ஒரு ஆண் ஒரு மனைவி இழந்ததும் உடனே அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள திருமணம் செய்யணுங்க அப்படின்னு செய்துடுறாங்க. ஆனால் ஒரு பெண்ணு விரும்பியோ விரும்பாமலோ வாழ்ந்திருப்பாள். அவள் இன்னும் ஒரு திருமணம் செய்யணும்னா முடியாது. சமூகம் அவங்கள விட்டுறதே இல்லை. உண்மையாக பழகி ஒரு நாள் ஆகிலும் குடும்பம் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வேறு திருமணம் செய்யணும்னு அவசியமே இல்லை, தேவையே இல்லை. அந்த மன வாழ்க்கை போதும், அந்த மன நிம்மதி போதும். அதை நினைத்து வாழலாம் கோடி வருடங்கள் கூட. நம்ம அவ்வளோ வாழ போகிறதில்ல. ஆனால் அது உண்மையான அன்பு, உண்மையான காதல், உண்மையான பாசம். அதே போல் ஒரு ஆணும் சரி, தன் மனைவியிடம் அன்பாக இருந்துவிட்டு நீங்கள் நன்றாக சிந்தியுங்கள். அவனுக்கு இன்னொரு திருமணம் செய்ய நீங்கள் முயற்சி செய்து பாருங்களேன், உங்களுக்கு உண்மை விளங்கும். அவன் மறுத்துத்தான் பேசுவான். அவள் என்னிடம் இருக்கிறாள், நான் அவளுடன் இருக்கிறேன், எங்கள் வாழ்க்கை மீண்டும் தொடர்கின்றது. தேகம் இல்லை, ஆனால் ஆன்மா, அந்த சோல் என்னிடம்தான் எப்பொழுதும் இருக்கின்றது என்று சொல்லி பேராண்மையோடு வாழத்தான் முயற்சி செய்கிறான். அது ஒரு சிலர் தான். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சற்று கவனியுங்கள். 10 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை கேளுங்களேன். பொய் சொல்லக்கூடாது, சரியா தவறா அப்படின்னு போய் கேளுங்க. 10 பேர் 10 பேர் 2 இல்லை 3 பேர் தான் சொல்லுவோம். மீதி எல்லோரும் பொய் எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும், வாழ முடியாதுங்க அப்படி சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களை கடைபிடிக்கிறது மிக மிக அரிதாக இருக்கிறது இந்த உலகியல்ல, இந்த கலிகாலத்தில். ஒரு பெண்ணு ஏமாற்றப்பட்டு விட்டாள். அதற்கு அப்புறம் அவள் எப்படி அடிமையாக்கப்படுகிறாள் என்பதை பாருங்கள், சற்று கவனியுங்கள். அதை தெரிந்த ஒருவன் வருகிறான்.
உன் விஷயத்தை எல்லாம் வெளியே சொல்லிவிடுவேன். நீ எனக்கு இணங்க வேண்டும். இல்லை என்றால் நீ அவ்வளவுதான், இவ்வளவுதான். இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள், மீடியாக்களில் எக்கச்சக்கமாக வருதுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இது போல் வருது. அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள் தான். ஆண்களுக்கு எந்த கவலை இருக்குது? மிஞ்சி போனால் 6 மாதம், 1 வருஷம், இல்லை 2 வருஷம் ஜெயிலு. அதுக்கப்புறம் அவனை கூட்டு வர்றதுக்கு 100 பேர் வருவான். அவன் இன்னும் பணம் உள்ளவனாக இருந்தால் சொல்லவே வேணாம். அடுத்து வந்து இன்னும் 100 பெண்கள் அவன் மானபங்கம் பண்ணுவான். அவ்வாறு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை நல்ல வாழ்வு கொடுத்து அவளை நல்லபடியாக வைத்திருக்க நினைக்காமல் அவளை அடிமைப்படுத்தி மீண்டும் பயன்படுத்திவிட்டு சென்று விட வருகின்ற ஆடவர்களை நீங்கள் என்ன என்று சொல்வீர்கள்? அப்போ பெண் அடிமைத்தனம் எங்கு ஆரம்பமாகிறது? அன்பர்களை சிந்தித்து பாருங்கள். நம்மிடமிருந்து தான். ஆண்கள்தான் பெரும்பாலும் பெண்களை அடிமைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கண்ணை உடைத்து, முகத்தை கிழித்து, கை கால்களை உடைத்து, வாழ முடியாமல் தற்கொலை நிலைக்கு கூட கொண்டு சென்று விடுகின்றார்கள். அன்பர்களை சிந்தித்து பாருங்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு இருக்கும்போது சற்று சம்பாதிக்க தெரிந்தவளாக, தெளிவுள்ளவளாக இருக்கும்போது அவள் என்ன செய்வாள்? போடா முட்டாள் என்று உதறிவிட்டு இன்னொரு ஆடவனை தேர்ந்தெடுத்து அவள் வாழ்வதை நீங்கள் எவ்வாறு தவறு சொல்லுவீர்கள்? நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஒரு பொருள் நல்ல பொருள் என்று எடுக்கிறாள், அது அழுகி போனது. அதை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொள்வாள் அல்லது பையில் போட்டுக்கொள்வாளா? தூக்கி விசிறித்தான் அடிப்பாள். பெற்றோர்கள் பார்த்து செய்த திருமணங்களிலே இவ்வாறு நடக்கின்றன. ஒரு சந்தேக பேர்வியிடம் திருமணம் செய்து வைக்கிறார் ஒரு நல்ல பெண்ணை. பாதி வாழ்நாள் வீணாக்கப்படுகின்றது. இவ்வாறு அடித்து கொல்லப்படுகிறார்கள். ஆனால் அந்த பெண்ணினுடைய பொருட்கள், நகை, பணம், இவை சொத்து முதலானவைகளை மட்டும் அபகரிக்க ஆசைப்படுகிறான் ஒருவன். எவ்வளவு கீழ்த்தரமானவன் பாருங்கள் அந்த ஆணவன். அவன் ஆண்மகன் என்று சொல்வதற்கே உண்மையில் வெட்கமாக இருக்கிறது அன்பர்களே. ஒருவள் தவறிவிட்டால் அவளுக்கு நியாயமான வாழ்க்கை கொடுத்து அவளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நல்லபடி பயணிக்கும்படி செய்கிறானே, அவன்தான் உண்மையான ஆடவன். உண்மையான ஆண்மகன் அவன்தான். பொறுத்து கொள்கிறான், உண்மையை புரிந்து கொள்கிறான். இந்த தேக சம்பந்தம் மட்டும் வாழ்க்கை இல்லை, அந்த மனம் படும் வேதனையை அவன் துடைக்கிறான். காப்பாற்றப்படுகிறாள். தொடர்ந்து அவர் தவறு செய்யாத வண்ணம் அவன் பாதுகாக்கிறான். அவனை தான் நீங்கள் போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும். அன்பர்களே, இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அடிமைத்தனம் என்பதற்கு இல்லை. அன்பர்களே, இன்று நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன், மன்னிக்கவும். அடுத்த சந்திப்பில் இதே விஷயத்தில்தான் சற்று கொஞ்சம் விசித்திரமாக கலாச்சாரம் என்ற தலைப்பில் அடுத்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். அன்பர்களே, இதுகாரும் என்னுடைய சிந்தனையை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.